வந்திருக்கிறார். அம்மானா வந்து எப்பவுமே அன்பாக இருப்பாங்க, அப்பானா எப்பவுமே கண்டிப்பாக இருப்பாங்க. இது வந்து ஒரு நாம் மீண்டும் மீண்டும் கேட்கக்கூடிய ஒரு செயல், ஒரு கருத்து. அது நாம் எந்த கருத்துக்கெல்லாம் நம்ம மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோமோ அது ஒரு ஆட்டோமேட்டிக் ஆக்ஷனாக மாறிடும். அதாவது அதை குறித்து நாம் சிந்திப்பதில்லை, அது ஒரு புளித்து போன பாலாக மாறிவிடுது. ஏறக்கூடிய தோமையாருடைய வாழ்க்கையும் அப்படிதான். தோமையார் சொன்னோன்னு நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? சந்தேகப்பட்டார். தோமையாருனாலே சந்தேக தோமையார் என்கின்ற ஒரு கருத்து நமக்குள் புகுத்தப்பட்டுள்ளது. உண்மையில் அவர் சந்தேகம் மட்டும்தான் பட்டாரா என்றால் சற்று ஆழமாக நாம் யோசிக்க வேண்டும். சற்று வேறுபட்ட ஒரு கோணத்திலிருந்து தோமையாரை பற்றி நாம் சிந்தித்தோம் என்றால் இந்த வழக்கமான புளித்த பாலாக அவருடைய வாழ்க்கை இருக்கார். இந்த தோமையாரின் வாழ்க்கையில் நிகழ்ந்த நாம் கேள்விப்படாத சில நிகழ்வுகளை பற்றி நாம் தற்பொழுது அலசி பார்க்க வேண்டும். தோமையார் இயேசுவின் இறப்புக்கு பிறகு அப்போஸ்தலர்களால் எங்கெங்கே போகணும் அப்படின்னு சொல்லி சீட்டு குலுக்கி போட்டு பார்க்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது இவருக்கு விழுந்த இடம் இந்தியா என்று வருகிறது. ஆனால் அவருக்கு இந்தியாவுக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை. அவர் ஆக்சுவலாக எங்கே போகிறார் அப்படின்னு கேட்டால் பார்த்தியா அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு தான் அவர் போகிறார். நான் அங்கே போகலை அப்படின்னு சொல்லி பார்த்தியா அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு போகிறார். அங்கு பணி செய்து பின்னாட்களிலே நார்த் இந்தியா, அதாவது இப்பொழுது இருக்கிற வட இந்திய பகுதியில் தான் அவர் முதலில் பணி செய்ய ஆரம்பிக்கிறார். அவர் கேரளாவுக்கு நேரம் வரல. அந்த வட இந்திய பகுதியில் கொண்டிபாரஸ் என்கின்ற ஒரு அரசன், அந்த அரசன் கீழ் அவரிடம் அனுமதி பெற்று இந்த இறைப்பணியை அவர் ஆற்ற முயற்சிக்கிறார். அப்பொழுது அந்த கொண்டிபாரஸ் என்கின்ற அரசர் என்ன பண்ணார்னா, நீங்கள் தான் ஐரோப்பிய நாடுகளிலேருந்து வர்றீங்க, எங்களுக்கு வந்து ஒரு பெரிய மாளிகை எனக்காக கட்டி கொடுங்க, இந்த ஐரோப்பிய கலை நுட்பத்தை பயன்படுத்தி எனக்கு ஒரு நல்ல மாளிகையை கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி தோமையாரிடம் அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது. தோமையார் பணத்தை வாங்குகிறார். கடைசி வரைக்கும் அவர் மாளிகையை கட்டலை. அது வந்து அந்த அரசருக்கு தெரிய வரும் பொழுது கூப்பிட்டு கேட்குறாரு, நான் உங்கள்கிட்ட பணம் கொடுத்து இது போல் ஒரு மாளிகை கட்ட சொன்னேன், எனக்கு அரண்மனை கட்ட சொன்னேன், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி. நான் உங்களுக்காக அரண்மனை தான் கட்டிகிட்டு இருக்கிறேன், ஆனால் இந்த உலகத்தில் இல்லை, மேல் உலகத்தில் உங்களுக்காக அரண்மனை கட்டி கொடுத்துருக்கேன், நீங்கள் கொடுத்த பணத்தில் நான் ஏழைகளுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னார். இதை கண்டு வெளியில் அந்த அரசன் தோமையாரை சிறையில் அடைத்தார். சிறையில் அடைத்ததற்கு பின்பு அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு துன்பத்தை இவர் தன்னுடைய புதுமையினால் அதை விலக்கி காட்டியதால் மீண்டுமாக சிறையிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். அப்படி அவர் அங்கிருந்து நேரடியாக மீண்டுமாக மலபார் பகுதி, தற்பொழுது இருக்கிற கேரள பகுதிகளுக்கு வருகிறார். முதலில் அவர் பணி செய்ய ஆரம்பித்த இடம் பார்த்திவா, பின்னர் வட இந்திய பகுதி, பின்னர் தான் மலபார் பகுதிக்கு வந்து பணி செய்ய ஆரம்பிக்கிறார். அங்கு ஏற்கனவே யூதர்கள் சிலர் இருந்தார்கள், அவர்கள் மத்தியில் அங்கு பணி செய்ய ஆரம்பிக்கிறார். அப்போ வந்து தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா எல்லாம் வந்து தனித்தனி மாநிலங்கள் கிடையாது, எல்லாமே ஒரே மாநிலம்தான். சேர, சோழ, பாண்டியர் அப்படின்னு ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். சேரர்கள் இருந்த பகுதி சேரளம் என்று அழைக்கப்பட்டது. பின்னாட்களில் இந்த சேரளம்ங்கிறத கேரளம் ஆகி கேரளா என்று பொருள்பட வந்தது. இந்த மலபார் பகுதியில் குறிப்பாக இவர் பணி செய்த இடங்கள் கடலோர பகுதிகள், அதையும் தாண்டி நம்பூதிரி பிராமணர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பகுதிகளில் இவர் சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார். பல்வேறு புதுமைகளை மாற்றியிருக்கிறார். அப்படி ஒரு புதுமையானது இவ்வாறு சொல்லப்படுகிறது. இந்த நம்பூதிரி பிராமணர்கள் என்பவர்கள் இன்றளவும் இருக்கிறார்கள். பிராமண சமுதாயத்திலேயே மிக உயர்ந்தவர்களாக கருதப்படுவார்கள். அவர்கள் எப்படியாவது இந்த தோமையாரை தோற்கடித்து அவரை கொன்றுவிட வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். அவரை கூட்டிகிட்டு வந்து, எப்படி எளியாவை கூட்டிகிட்டு வந்தாங்களோ அவரை கூட்டிகிட்டு வந்து, நாங்கள் உங்களுடைய கடவுளை ஏற்றுக்கிறோம், நீங்கள் ஒரு புதுமை செஞ்சு காமிங்க. அதாவது இந்த தண்ணியை எடுத்து நம்ம மேலே வீசினா அந்த தண்ணி வந்து மேலேயே நிற்கிறது, நாங்கள் அது மாதிரி ஒரு புதுமை எங்களால் செய்ய முடியும், நீங்கள் செஞ்சு காமிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை ஏற்றுக்கொள்கிறார் புனித தோமையார். இந்த நம்பூதிரிகள் முதல்ல வந்து மேஜிக் பண்ணுறாங்க. முதல்ல வந்து தண்ணியை தூக்கி போடுறாங்க, அது கீழே வருது, மறுபடியும் தூக்கி போடுறாங்க, கீழே வருது. அடுத்து தோமையார் வருகிறார். அந்த தண்ணீரை தூக்கி வீசிய பொழுது ஒரு நாள் முழுவதும் அந்த தண்ணீர் கீழே வராமல் மேலே இருந்ததாக அவருடைய அந்த புனைக்கதைகளா அல்லது வரலாறா என்று தெரியவில்லை. அவரை பற்றிய வரலாற்று குறிப்பில் இவ்வாறு சொல்லப்படுகிறது. இது மட்டுமல்ல, அவர் வெறுமனே ஒரு படிக்காத ஒரு நபராக இல்லை. அவரை குறித்து அவரே சில பாடல்களை எழுதியிருக்கிறார். ரப்பையன் தோமையார் என்று ஒரு வகையான பாடல்கள் இன்றளவும் அதை அந்த கேரள கிறிஸ்தவர்கள் இன்றளவும் பாடிக்கொண்டுதான் இருக்கிறார். நாம் அறிவோம், இவரை
சந்தேக தோமையார் என்று அழைக்கிறோம். அவர் உண்மையிலே சந்தேகப்பட்டாரா என்று கேட்டால் இல்லை. அவர் அறிவுபூர்வமாக சில கேள்விகளை கேட்டார். அறிவு எங்கு பிறக்கிறது என்றால் கேள்விகளில் இருந்து தான் பிறக்கிறது. தத்துவம் எங்கு பிறக்கிறது என்றால் கேள்விகளில் இருந்து தான் பிறக்கிறது. தத்துவங்களாக டெஸ்கார்ட் சொல்லுவார், கேள்வி கேட்டுக்கொண்டே இருங்கள், அப்பொழுதுதான் உங்கள் நுண் அறிவு வளர்ந்து கொண்டே இருக்கும். சொல்றதை பூரா கேட்டுக்கொள்வது என்பது ஒரு குழந்தைத்தனமானது. சொல்வதை ஏற்றுக்கொண்டு கேள்வி கேட்டு அதை உணர்ந்து அதன் பின் நம்புவது என்பது அது ஆழமான விசுவாசத்தை கொள்வது. அன்னை மரியாளும் கேள்வி கேட்டாங்க. அன்னை மரியாள் வந்து சொன்ன உடனே ஏற்றுக்கல. ஆண்டவரே இது எங்கனம் நிகழும் என்று கேட்டார்கள். அது வந்து ஆண்டவர் கொஸ்டின் பண்ணுறது கிடையாது. அதாவது இது எப்படி மனிதத்தன்மையில் இருக்கின்ற எனக்கு எப்படி ஒரு ஆண் துணை இல்லாமல் ஒரு குழந்தை பிறக்கும் என்பதை எனக்கு விளக்குங்கள் என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். அதற்குரிய விளக்கம் அவர் கொடுக்கப்பட்ட பின்பு தூய ஆவியால் எடுத்தடிப்பா என்று சொன்னப்பட்ட பின்பு ஆம் ஆண்டவரை நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஆம் என்று சொல்கிறார். ஆக உண்மையான ஆழமான நம்பிக்கை எங்கு உருவாகும் என்றால் கேள்விகளில் இருந்தால் உருவாகும். அதனால்தான் இயேசு சொல்லும் பொழுது காணாமல் விசுவசிப்போர் பேர் பெற்றோர் என்றால் என்ன பொருள் என்றால், கண்டாலும் சரி காணாவிட்டாலும் சரி உண்மை பொருளை அறிந்து கேள்வி கேட்டு அதை உணர்ந்து அதன் பின் ஏற்றுக்கொள்ளும் நம்பிக்கையானது ஆழமான விசுவாசம். அப்படிப்பட்ட விசுவாசம் இருந்தவர் தான் புனித தோமையார். அவர் கேள்வி கேட்கிறார். அவர் விவிலியத்தில் எங்கு பார்த்தாலும் இயேசுவிடம் கேள்வி கேட்பவராக தான் இருக்கிறார். இதற்கு முன்பாக ஒரு புரிகிற அவர் கேட்பார், ஆண்டவரே நீங்கள் தந்தையை காணப்போவதாக சொல்கிறீர்கள், நாங்களும் அவரை பார்த்ததே இல்லை. நீங்கள் விண்ணகத்துக்கு போகிறதா சொல்கிறீங்க, அவர் நாங்கள் பார்த்ததே இல்லை, நீங்கள் எப்படி எங்களை கூட்டிகிட்டு போவீங்க அப்படின்னு சொல்லி தோமையார் கேட்பார். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் தனக்கு தெரியாது என்று சொல்லி அதற்குரிய விளக்கத்தை பெற்று அவருடைய நம்பிக்கையை ஆழப்படுத்தி கொண்டவராகத்தான் நாம் தோமையாரை பார்க்கின்றோம். ஆக அவர் சந்தேகப்படுபவர் அல்ல, அவர் ஒரு தத்துவவாதி, அவர் ஒரு அறிவாளர். எதையுமே ஆழ அறிந்து உணர்ந்து நம்ப வேண்டும் என்று நினைத்தவர். அப்படிப்பட்ட ஒரு புனிதர் தான் இவர். இரண்டாவது, இவருடைய பெயர் எங்கெல்லாம் வருகிறதோ திதிம் என்கின்ற தோமையார் அப்படின்னு தான் இன்னைக்கு நற்செய்தியில் வாசிப்போம். இதே போல யோவான் நற்செய்தியில் எங்கு பார்த்தாலும் திதிம் என்கின்ற தோமையார் அப்படின்னு தான் அவருடைய நற்செய்தியில் வாசிப்போம். எதற்கு இந்த திதிம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திதிம் என்றால் அரமேயிக் மொழியில் இயேசுநாதர் பேசிய மொழியில் இரட்டையர் என்பது அர்த்தம். ஏன் இந்த பெயர் கொடுக்கப்பட்டது என்றால், புனித தோமையார் முகச்சாயலில் அவர் இயேசுவை போலவே இருந்ததாக சொல்கிறார்கள் அறிவியலாளர்கள். அதாவது ரெண்டு பேருடைய முகமே ஒரே மாதிரி இருக்குமா. அதனால தான் இவரை எங்கு குறிப்பிட்டாலுமே இரட்டையர் என்கின்ற அர்த்தத்தில் திதிம் என்கின்ற தோமையார்கள் தான் கொடுத்துருவாங்க. ஏன் யூதாஸ் போய் முத்தமிட்டு காட்டி கொடுக்கணும்? ஒரு மனுஷனை பார்த்தோன்னே இவன் தான் இயேசுன்னு தெரியாதா என்று கேட்கும் பொழுது சிலர் கூறுகிறார்கள், சில அறிவியலாளர்கள் கூறுகிறார்கள், அது நைட்டு நேரனால அவரை தெரிஞ்சுக்கிட்டாங்க, அதனால யூதாஸ் முத்தமிட்டு காட்டி கொடுத்துருக்காங்க. இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெண்டு பேருடைய முகம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால யார் இயேசு அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒருமைப்பட்ட ஒரு முகமாக இருக்குது. அதனால தான் அவரை திதிம் என்கிற தோமையார் என்று அழைக்கப்படுகிறார். இப்படி இயேசுடைய உருவத்தையும் தன்னுடன் கொண்டிருந்த ஒரு நபராகவும் பார்க்கிறோம். மூன்றாவதாக ஒரு மலபார் பகுதியிலிருந்து பணியாற்றிவிட்டு பின்பு அந்த பல்வேறு புதுமைகளை ஆற்றி மக்களை மனமாற்றத்துக்கு உட்படுத்துகிறார். இன்றளவும் இந்த கிறிஸ்தவர்கள் 2000 ஆண்டுகளாக இந்த கேரள பகுதியில் மலபார் பகுதியில் வாழும் கிறிஸ்தவர்கள் தங்களை மார்த்தோமா அல்லது தோமையாரின் கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்வதில் பெருமைப்படுகிறார். நாமெல்லாம் யாரோட கிறிஸ்தவர்கள்? நம்ம சபையார் கிறிஸ்தவர்கள். நம்ம